எங்க அப்பன் ஒரு கூறு கட்டுது, ஒரு கண்ணுக்குட்டி வாங்கணும், பன்னிக்குட்டி வாங்கணும் ஆசைப்பட்டிருக்க கூடாதா? காணி நிலம் எம்புட்டு பணம், அதை நான் பட்டணம் போய் எப்படி சம்பாதிக்கிறது? அனுமார் பலம் அதுக்கு தெரியாதுடா. சாமர்த்தியம் உள்ளவனுக்கு சமுத்திரம் முழங்கால் மட்டம். அப்பா ஆத்தா ஆசையை நிறைவேற்றின பிள்ளைன்னு ஊரெல்லாம் உன்னை மெச்சணும். அதை கேட்டுட்டு நான் கண்ணை மூடணும். ஏன் ஆத்தா, உன்னை கண்ணை மூட வைக்கிறதுக்காக நான் கஷ்டப்படணும்? வேணாத்தா, வெந்த சொத்தை தின்னுபிட்டு வீட்டோடவே இருந்துடுறேன். டேய், வீட்டோட இருக்கிறவ பொம்பளாடா, வெளியில போய் சம்பாத்தியம் பண்றவன் தான் ஆம்பளை. இந்த பொட்டியில துணிமணி எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ஆம்பளையா லட்சணமா புறப்படு. புறப்படுன்னு சொல்றேன் ஆத்தா. ஒண்ணும் தெரியாத பட்டணத்துல ஒத்தையில போய் நான் என்ன செய்ய முடியும்? இங்க வாடா. இது என்ன அருவா? வெறும் அருவா இல்லடா, இது நம்ம கும்பிடுற குலதெய்வம். உனக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் இதை தொட்டு கும்பிட்டுக்கிட்டேன்னா உன்னை கடிக்க வர்ற நாய் கூட உன் காலை தொட்டு கும்பிடும். இந்த கனவுலையும் நனவுலையும் காணி நிலமும் கரும்பு தோட்டமும் தான் இருக்கணும். தம்பி, எங்க போறீங்க? பட்டணத்துக்கு. எதுக்கு? காணி நிலம், அதுல ஒரு கரும்பு தோட்டம், நடு மத்தியில கிணறு, கூட பணம் கிடைச்சா பம்பு, இல்லைன்னா கை. டிக்கெட் எந்த ஊருப்பா? பட்டணத்துக்கு. பட்டணத்துக்கா? 10 ரூபாய்க்கு பட்டணம் போகாது, பக்கத்தூருக்கு தான் போகும். இன்னும் 20 ரூபாய் குடியா? ஐயோ, 10 ரூபா கொடுத்தா மிச்சம் கொடுப்பாங்க, போகும்போது வழி செலவுக்கு வச்சுக்கோன்னு எங்க ஆத்தா சொல்லிச்ச. அதெல்லாம் உங்க ஆத்தாவோட ஆத்தா பஸ்ல போன காலத்துல. இப்பதான் பட்ஜெட் எல்லாம் பஸ்ல தானே மாசம் ஏறுது. இன்னும் 20 ரூபாய் குடியா? என்ன தேய்மொழி முடிக்கிற? ஐயோ, இடம் தெரியாம உட்காந்துட்டனே. அது வந்துங்க. இருக்கா இல்லையா? டிரைவர், என்னப்பா? வண்டியை போட்டு. என்னப்பா உன்னால பஸ் நின்று போச்சு? பணம் இருந்தா கொடு, இல்லன்னா பஸ் விட்டு கிளறங்க. நாங்கலாம் காலகாலத்துல ஊர் போய் சேர வேண்டாம். ஏய், காசு இருந்தா கூட இல்ல, இறங்கப்பா. உனக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் இதை தொட்டு கும்பிட்டுக்கிட்டேன்னா உன்னை கடிக்க வர்ற நாய் கூட உன் காலை தொட்டு கும்பிடும். பிடிங்க, பிடியா. கொண்டா. அண்ணே, இப்ப என்னன்னே நடந்துடுச்சு? இவ்வளவு பெரிய அறுவாள் எடுத்து டபால் அடிச்சு காட்டுறீங்களே. உங்ககிட்ட மட்டும் தான் பணம் இல்லையா? நம்ம சர்க்காருகிட்டயே பணம் இல்லை. என்னப்பா வள வளன்னு பேசிக்கிட்டு ஒரு டிக்கெட் ஏத்திட்டு போங்க. நான் என்ன மாட்டேன், என்ன சொல்ல போறேன்? டிரைவர் ஸ்டார்ட். என்னடி இது? பணமழை. பாத்தியாடி, ஊருக்குள்ள இப்ப தண்ணி பிரச்சனை தான் பெருசுன்னு சொன்னேடி. இப்ப பாத்தியா எது பிரச்சனைன்னு? எல்லா நோட்டையும் பொறுக்குறாங்களே, எப்படி திருப்பி வாங்க போற? எப்படி வாங்குறேன்னு பாரு. போலீஸ் ஸ்டேஷன். ராதா, பணத்திமிர் பிடிச்ச ராதா, அந்த பணத்திமிர் பிடிச்ச ராதா, 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 பணத்திமிர் பிடிச்ச ராதா. ஏன்பா என் தங்கச்சியை ஒழிகன்னு சொல்றீங்க? அவங்களே ரோட்ல பணத்தை வீசி எறிஞ்சிட்டு வழிப்பறி பண்ணதா எங்க ஜனங்க மேல பொய் புகார் கொடுத்து போலீஸ்ல உள்ள தள்ளிட்டாங்க. அவங்களை விடுதலை செய்ய சொல்லுங்க, இல்லைன்னா எங்க ஜனங்க சும்மா இருக்க மாட்டாங்க. ஆமா. பாத்தியா, அவ்வளவு பேரை அங்க உள்ள வச்சு விட்டு உல்லாசமா இங்க சீட்டு விளையாட்டா? ஏமா, உன்னை எங்க எல்லாம் தேடுறது? போட் கிளப்புக்கு போனேன், அங்க ஒருத்தன் சொன்னான் ஜிம்கானா கிளப்புக்கு போடான்னா. ஜிம்கானா கிளப்புக்கு போனா காஸ்மா பால்ட்ட கிளப்புக்கு போடான்னா. அங்கேயும் போனேன், அங்கேயும் இல்ல. கடைசியா ரேஸ் கிளப்புக்கு வந்தேன். குதிரைக்கு பதிலா ஒருத்த ஓடிக்கிட்டு இருந்தான். அவன் தான் சொன்னா நீ இங்க இருக்கிற அப்படின்னுட்டு. நீ இருக்கிற இடம் எவனவனுக்கோ தெரியுது, உன் வக்கீல் எனக்கு தெரிய மாட்டேங்குது. அதுல வந்துமா,
என் பணத்தை திருடிட்டு போயிட்டாங்கன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தியே, அதை வித்ட்ரா வாங்கணும். நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தது தானே, நான் எதுக்கு வாபஸ் வாங்கணும்? ஏம்மா ஏழைங்க வயிற்றுச்சல கொட்டிக்கிற? அத்தோட உங்க அண்ணன் தார தாரையா கண்ணீர் விட்டு அழுகுறாரு. என் அண்ணன் அழுகுறாரு எதுக்கு? எதுக்கா? அவரையில கெட்ட வார்த்தை சொல்லி கலாட்டா பண்றானுங்க. என் அண்ணன் அழுகுறாருன்னா கையெழுத்து போடுறேன். அடாடா, அண்ணன் மேல என்ன அக்கறை? எங்க நான் போடு. உன்னை எதுக்காக அடிச்ச? எஸ், கிளப்ல 1 லட்சம் ரூபாய் விட்டுட்டேன். நான் போகும்போது நீ தானே எதிரில நின்னுட்டு இருந்த, இப்ப வரப்போது நீ தான் நின்னுட்டு இருக்க. சகுனம் சரியில்லை, அதனாலதான் அடிச்சேன். 1 லட்சம் ரூபாய் விட்டதுக்காக இல்ல. எடியா யோ, எடு. எடுக்க போறா. ஆத்தாடி, வீதியெல்லாம் நோட்டா எரிஞ்சு கிடக்குது. ஏங்க, இது நல்ல நோட்டுங்களா கள்ள நோட்டுங்களா? நல்ல நோட்டு தாயா. நல்ல நோட்டா? அப்படியே கண்டுக்கிறாம இருக்கானுங்க. ஒருவேளை பட்டணத்துல இருக்க கண்ணு போட்டையா? அப்படியெல்லாம் இருக்காது. தண்ணி கஷ்டத்துல பணத்தை பெருசா நினைக்கல போல இருக்கு. பிள்ளையாரப்பா, வீதியில பணத்தை போட்டு எனக்கு சோதனை ஏற்படுத்தலான்னு பாக்குறேன். இந்த கல்லை உழைச்சு சம்பாதிப்பானே தவிர ஊராஞ்சொத்துக்கு ஆசைப்படுறவன் இல்ல. இத உரியவங்கிட்டே கொண்டு போய் சேர்த்துரு. நல்லா பாத்துக்க, ஒண்ணு இல்ல. அனாமத்தா கிடந்தது ஆண்டவனுக்கு தான் சொந்தம். அதுக்கு நம்ம ஆசைப்படலாங்களா? என் பேர் தாங்க கல்ல. அது பொழப்பு இல்லங்க. தெற்கிருந்து வந்த பயலுக களவாணி பயலுகன்னு ஒரு பேர் சொல்லிடக்கூடாது பாருங்க. நம்ம ஊருக்கு ஒரு கௌரவம், நம்ம பேருக்கு ஒரு மரியாதை, அது போதுங்க. ஏறாதா, அன்னைக்கு ஏழைங்க பணத்தை பொறுக்குனாங்க, நாம உள்ள வச்சோமே. இன்னைக்கு ஒரு குடிமை வச்சவன் நம்ம எல்லாரையும் குப்புற தள்ளிட்டானே. ஆமா, இந்த ஆளை என்ன பண்ண போற? சொல்ல மாட்டேன், செய்வேன். என்ன அப்படி பாக்குறீங்க? இவர் என்ன சாதாரண ஆளா? 30,000 ரூபாய் கொண்டு போய் புளியார் உண்டியல போட்டுவாரு. பார்த்தா அப்படி தெரியல. இன்னும் கொஞ்ச நேரத்துல டிப்ஸ் கொடுத்து எப்படி அசத்த போறாருன்னு பாருங்க. நீங்க சாப்பிடுங்க, போடுங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஏதோ நீங்க சொன்னீங்கன்னு சாப்பிடுறேன். உப்பும் இல்ல உரப்பும் இல்ல. சரி, நீங்க இங்கே இருங்க, நாங்க போய் அனுப்பி வைக்கிறோம். போகடி போங்க. நீங்க சாப்பிடுங்க. இந்தாங்க சாப்பிடுங்க. நல்லா நல்ல பெருசா அனுப்பிவிடுங்க. பெரிய கருவாடு தாராளமா அனுப்பி வைக்கிறேன். என்னங்க இது புஸ்தகம் கொடுக்கறீங்க? சத்துணவா போட்டீங்க? சாப்பிட்டதும் படிக்கிறதுக்கு இல்லங்க, நாங்க ரெஸ்டாரண்ட் மூடணும். இன்னும் என் கருவாடு வரலையே. கருவாடா? கொண்டு வரேன்னாங்களே. அவங்க வரமாட்டாங்க. வரமாட்டாங்களா? 1600 ரூபாய் பில்லா இருக்கு, முதல்ல அதை கொடுங்க. 1600 ரூபாயா? ஏங்க, எங்க ஊரு முனியாண்டி விலாசத்துல முழு சாப்பாடு 7 ரூபாய் தான். அதே அநியாயம்னு வேணான்னு வந்துட்டேன். என்னங்க, நீங்க கோயில் உண்டியிலே 30,000 ரூபாய் போட்டிருக்கீங்க. பைத்தியம். அது யாரு வீட்டு பணமோ ரோட்ல கிடந்துச்சு, உண்டியில கொண்டு போய் போட்டேன். நம்ம கிட்ட பைசா கிடையாது. ஆத்தா கொடுத்த அருவா மட்டும்தான் இருக்கு. யோ, நீ முழுங்கும் போதே நினைச்ச மோசடி பேர் வழின்னு. ஐயோ ஐயோ